ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஏன்னா மேலே இருந்து மொத்தம் பேர் ஃபுல்லு கோல்டாக செம்மையாக இருக்குது. இது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது. இங்கே எப்படி மீன் வரும் பழைய காலத்து மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க. கோயிலுக்குள்ளதான் நான் போட்டுருக்கோம். இங்க பாருங்க பாத்தீங்கன்னா சைக்கிளும் பாத்தீங்கன்னா இங்க அப்பப்போ வாக்கிங் வருமா. இது வந்து இங்க இருந்து கரெக்டாக வந்து இது உள்ள வரத்துக்கு ஃபைனலாக நம்ம வந்து கேதார்நாத் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டான நேபாளுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த நேபாளுக்கு வரத்துக்குள்ளே நம்ம வந்து அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம். அதாவது 9 ஸ்டேட் கடந்து நம்ம வந்து 10வது ஸ்டேட்டு, அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்டு. இதை நம்ம பார்த்துட்டா வீட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆகிடலாம். இப்போ நம்ம வந்து நேபாளோட ரைடை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் நம்ம சாப்பிடவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுட் கிடைக்குது நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியா ஃபுட்டே நம்ம வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு சாப்பாடு வந்து எப்போ சாப்பிடுவோம்ன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த கேதார்நாத்தில் நிறைவேறிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்காரங்க பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் போட்டுக்கிறாங்க. நேற்று நைட் நம்ம வந்து இங்கே தான் போய் நம்ம சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கூட நம்ம மார்னிங்கு அங்கே சாப்பிட்டுட்டு தான் இப்போ நம்ம வந்து நேபாள் ரைடே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம போகலாம். பாருங்க போர்டு போட்டுக்கிறாங்க, கேதார்நாத் அன்னதான சேவா ஓல் சவுத் இந்தியா தெலுங்கானாலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்து. கார் பார்க்கிங் கிட்ட இருக்கு. பாருங்களேன், இட்லி, அப்புறமா அல்வா, அப்புறமா இந்த அதாவது போண்டா வந்து சாம்பாரில் இருக்கலாம். அது சாப்பாடு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ போடுறாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு மேலே அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது பேர் ஸ்வீட் மிட்டாயா, அதாவது நம்ம ஊரில் பால் பாயசம் வாங்குவாங்களா, அதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் மாதிரி காட்டுது. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு எப்படி தான் போக போகிறோமோ தெரில இங்கே இப்போ. ஏன்னா இன்னும் நம்ம இங்கேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 70-75 கிலோமீட்டருக்கு நம்ம இந்த டிராஃபிக் கடந்து தான் போகணும். அதாவது அங்கே ஒரு லொக்கேஷன், அது பேர் ரூப்ரியா அப்படின்ற ஒரு பிளேஸ் கிட்ட தான் நம்மளோட ரோடே பிரியுது, நேபாளோட ரோடு. சரி, நம்ம நேபாளுக்கு போகிற ரைடு. அப்போ எங்கே பாருங்களேன், இங்கேருந்தே ஸ்டார்ட்டு ட்ரெக்கிங்கு. நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து இந்த சோனப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு தாண்டி கௌரிகுண்ட்லேருந்து. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த गाड़ी बंद करा हाइट देखने सब और चेक कर भाई तू भी ऐसा कर. एक मिनट आराम से करो ना கருவுண்டா இது. போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியா आराम से यार, आराम से, कोई बात नहीं. कहाँ जाना है? हाँ ओके இங்கே டவுனு சரி அப் இருந்தாலும் அப்படி ஆயிடுச்சு. வண்டி வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தால மேலே ஏறல.
அந்த ட்ரக்கிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க ஒரு 12 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே ஓஞ்சி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கிருந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், போயிட்டு வரத்துக்கு 3 நாள் 4 நாள் ஆயிருக்கும். ஆனால் நம்ம இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல இவங்க. ஏன்னா அந்த ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எல்லாருமே வந்து தண்ணியில் குளிச்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து கோல்டு. இப்போ இங்கே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஃபுல் சீசனில் நம்ம எங்கேயுமே குளித்ததே இல்லை. சரி, இங்கேனா நம்ம குளிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருவி வந்து நிறைய பக்கம் பார்த்துருக்கோம். ஆனால் மொத்தம் 9 ஸ்டேட்டில் வந்து ஒரு 4 ஸ்டேட்டில் நம்ம இந்த மாதிரி அருவிக்கு பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளால வந்து எங்குமே குளிக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி கூட கோல்டாக இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து 8 ஸ்டேட்டில் குளிக்காது நம்ம இந்த கேதார்நாத்தில் குளிச்சு தான் வந்தோம். ஃபுல்லு கோல்டாக செம்மையாக இருக்குது. இது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கேதார்நாத்லேருந்து அந்த கிளேஷியர் வந்து உருகி தண்ணியாக ஓடுது. சரி, ஆறாக ஓடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிங்கிறாங்க. ஆனால் என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீனுங்க தெரில. இங்கே எப்படி மீன் வரும்? இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்களா, அவ்வளோ ஃபோர்ஸாக போய் இந்த தண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் மீன் பிடிச்சிங்கிறாங்க பயமே இல்லாமல். மீன் கிடைச்சிச்சா? நல்லா குளிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஆனால் இதனால இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக ஒன்றுங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பாருங்க, உசுறு ஊஞ்சல் ஆடுற மாதிரி, சரி உசுறு ஊஞ்சல் ஆடுற மாதிரி பேக் கூட அங்கங்கே பிஞ்சு போய் தொங்குது. ஆனால் எப்படியோ இந்த கேதார்நாத் போயிட்டு வர வரைக்கும் பிஞ்சு போகலாம்ல இந்த பேகு, அதோட சந்தோஷம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ட்ரக் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே ரைடிங் தான். அதனாலும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து அப்பப்போ வண்டி ஆஃப் ஆகினே இருக்குது. அதனால ஒரு ஏர் ஃபில்டர் நிறைய பக்கம் வந்து கேட்டேன், எங்குமே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இங்கே கிடைக்குதா இல்லையான்னு தெரில. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறான் அந்த பையன். அப்படியே இருந்துச்சுன்னா வாங்கி போட்டுடலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சென்னையில் போடுது, அப்புறம் சேஞ்சே பண்ணல. இவ்வளோ ஸ்டேட் கடந்து இப்போ ஆனால் சேஞ்ச் பண்ணிடும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஓகே பாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஏர் ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அதாவது 9 ஸ்டேட் கடந்து இப்போ நம்ம 10வது ஸ்டேட்டில் தான் வந்து நம்ம புது ஏர் ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம
புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. இப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிட்டா வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஞ்ச் பண்ணிடலாம். டீக்காக இங்கே ஒரு ஷாப் இருக்குது, நம்ம ஸ்டாப் பண்ணணும். இங்கே பாருங்களேன், பழைய காலத்து மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க. யூடியூபர் ஃப்ரம் தமிழ்நாடு. சூடாக இருக்குமோ இல்லை, செம்மண்ணை வந்து கத்தி அதில் அடுப்பு வச்சு ஹீட் பண்ணி தூக்குறாங்க. சூப்பராக இருக்குது. சரி இங்க பாருங்க, இந்த மாதிரி ஊருங்கள்லாம் இருக்கும்ல சாக்லேட்டுங்கெல்லாம், டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கு. अरे खैर ना मिलाने मैं कखनी मैं खैर ना मिलाने हमको पूछो भाई यार मोड़ा क्यों तो नजदीक बोलो उल्टा पड़ो को पड़ो यार अरे वो लंबा बढ़ेगा बोलो ना बात बोलो भाई अरे ஆனா அந்த டீக்கும் அந்த பிஸ்கெட்டுக்கும் அவங்க பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டைம் இது? 6:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு இந்த மாதிரி இருக்குது வியூ இந்த இடத்துல. அதுவும் பாருங்க, ஹில்ஸ்லேருந்து மேலே சின்ன சின்ன வீடுங்க கட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த இடத்துல. சன்செட்டே செம்மையாக இருக்குது. ஆனால் வீடுங்க தான் வந்து இங்கே கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. இப்போ நல்லா க்ரீனாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல எடுத்து பார்க்கலாம். நான் வண்டியை இங்கே நிறுத்துந்து அடைச்சா இங்கும் வந்து இதெல்லாம் மறைச்சுங்குது. டைமு ஆகிவிட்டது. அதனால் நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பங்க்கில் தங்கலான்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் தங்காமல் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம தங்க போகிறோம். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா டென்ட்டு நம்ம எல்லா பக்கம் போட்டோம், ஆனால் கோயிலில் நம்ம போடவே இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து கோயிலில் போட்டிருக்கோம். ஆனால் இது நம்மளை வந்து தங்க வச்சது பார்த்தீங்கன்னா இவரு அப்புறம் ஓகே அண்ணன் வந்து ரொம்பவே ஒரு ஆக்டிவில் அண்ட் அப்புறம் ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க நம்மளோட கேமராவை பார்த்து. அப்புறமா இவரு हेलो ब्रो நம்ம வந்து இங்கே கேட்ட தருணமே அங்கே தங்கத்துக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தது இவங்க தான். எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் மார்னிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லான வியூ வந்து இந்த இருட்டுக்கு பின்னாடி இல்லை இந்த இருட்டில் ஒளிஞ்சுங்குது. நான் உங்களுக்கு அது நாளைக்கு மார்னிங் காட்டுறேன். நாளைக்கு நேபாள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய். இன்னைக்கு டென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே தான் நான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டுங்கெல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு போட்டுக்கிறாங்க. இது இல்லாமல் பெட்ரோல் பங்க் லைட்டும் நல்லா பிரைட்டாகுது, பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு இங்கே. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெப்பர்டும் அப்புறமா டைகரும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பப்போ வாக்கிங் வருமா. இது வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து உள்ளே வரத்துக்கு கரெக்டாக இருக்கு வழி. இங்கே என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பொறுத்து தான் பார்க்கணும். போகலாம்.